Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்ம மொபைலில் வந்து டெலிகிராம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மெசேஜ் பண்ணுறதுக்காகவும் இல்லாட்டி ஏதாவது ஃபைல்ஸ் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மொபைலில் வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணுறப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் ஏதாவது டவுன்லோட் பண்ணோன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும், ஆனால் கேலரிலையோ இல்லாட்டி ஃபைல் மேனேஜர்லையோ காட்டாது. ஸோ டவுன்லோடான ஃபைல் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு சில டைம் வந்து கண்டுபிடிச்சு கொள்ள முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக டெலிகிராமில் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் டெலிகிராமில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் டெலிகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் டெலிகிராம் ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து அப்டேட்டில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபைல் சம்மந்தமான ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டெலிகிராமை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட்லேயுமே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் மெத்தட்டாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதில் வந்து நீங்கள் டெலிகிராம் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ லோட் ஆகுது. ஸோ இதில் நான் சர்ச் பாரில் டெலிகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்கிறேன். டெலிகிராம் சர்ச் பண்ணிட்டு இதில் இந்த ஆப்பில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே உள்ள மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கிளியர் டெலிகிராம் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் டெலிகிராம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் வீடியோஸ் மூவிஸ் எல்லாமே வந்து உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜரில் ஒரு டெலிகிராம் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஃபோல்டரை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஸோ அப்படி சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபோல்டர் நமக்கு தெரியாட்டியுமே நம்ம டவுன்லோட் ஆகிற ஃபைலை வந்து நமக்கு தேடி பிடிச்சி கொள்ள முடியாமல் இருக்கும். ஸோ இதில் பார்ப்போம் மறந்தால் டெலிகிராம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இருக்குது டெலிகிராம். ஸோ இதில் தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் ஆடியோஸ் டாக்குமெண்ட் இமேஜ் எல்லாமே சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணியும் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி டெலிகிராமில் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா மெத்தட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மெத்தட்டில் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.